ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. தென்னாளுடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற தொடர் எல்லா ஜனங்களுக்கும் பொதுவான சாமானிய தர்மங்கள் அப்படிங்கிற தலைப்பில் மகா பெரியவா அருளி இருக்கிற உபன்யாசங்களை தான். இதில் மனு தர்ம சாஸ்திரம் என்ன சொல்கிறது அப்படிங்கிறத பெரியவா கோட் பண்ணுறா. எல்லா ஜனங்களுக்கும் பொதுவான சாமானிய தர்மங்களில் அஹிம்சையே முதலானதுன்னு மனு தர்ம சாஸ்திரம் சொல்கிறதான். மனசை சுவாதீனப்படுத்தி கொள்ளும் யோகத்துக்கு ஒரு அங்கமாக அஹிம்சை கருதப்படுகிறது. சரீரத்தால் ஹிம்சை செய்யக்கூடாது அப்படிங்கிறது மட்டும் அஹிம்சை அல்ல. யாருக்கும் எவ்வித கஷ்டமும் ஏற்பட வேண்டும் என்று மனசாலும் கூட நாம் எண்ணக்கூடாது. வாயால் பிறருக்கு கஷ்டம் தரக்கூடிய பேச்சுக்களை பேசக்கூடாது. சுபாவத்தில் நம்மள யாருக்கும் பிறரை ஹிம்சை பண்ணி பார்க்கணுங்கிற ஆசையெல்லாம் இல்லை. ஆனாலும் பிறர் ஏதாவது குற்றம் செய்வதாக நமக்கு தோன்றினால் அல்லது நமக்கு அவர்கள் கெடுதல் செய்வதாக தோன்றினால் அவர்களுக்கு நம்ம பல விதத்தில் ஹிம்சை தரணும்னு நினைக்கிறோம். நம்மளுடைய சின்னஞ்சிறு குழந்தை தெரியாதனமாக நம்ம வீட்டில் நெருப்பை வச்சுட்டாக்க குழந்தையை ஹிம்சை பண்ணுவோமா? நம்ம பண்ணவே மாட்டோம். நெருப்பை அணைக்கிறதுக்கு தான் முயற்சி செய்வோம். மறுநாள்லேருந்து அந்த குழந்தை நெருப்பு கிட்ட போகாமல் ரட்சிப்போம். நமக்கு துன்பம் தருவதாக தோன்றுகின்ற எவரையுமே அந்த குழந்தையாகத்தான் பாவிக்கணும். மறுபடியும் தவறு செய்யாமல் அவரை அன்புடன் தடுத்து ரட்சிக்கணும். அவர் மீது துவேஷம் பாராட்டக்கூடாது. அவருக்கு பதிலுக்கு ஹிம்சை செய்யக்கூடாது. இதுதான் உண்மையான அஹிம்சை. இது நம் மனத்தை வசப்படுத்தி கொள்ளும் யோகத்துக்கு மிகவும் பிரயோஜனமாகிறது. மனம்ங்கிறது பூதம் மாதிரி. ஆனால் பூதத்தை, அதாவது வேதாளத்தை விக்ரமாதித்தன் வசப்படுத்தி அப்படின்னு அது அவனுக்கு எவ்வளவு காரியம் செய்ததுன்னு கதைகளை படிச்சிருக்கோம். அப்படியே வசப்பட்ட மனம் எவ்வளவோ நல்லதை செய்யும். யானை கட்டுப்படலைனாக்க உலகுக்கு பெரிய உபத்திரவம் தான். ஆனால் யானை கட்டுப்பட்டுட்டா எத்தனை நல்ல காரியங்கள் அதன் மூலம் சாதிக்க முடிகிறது. யானை பலம் கொண்ட மனசை கட்டுப்படுத்தினால் எத்தனையோ நல்லதை செய்யலாம். ஆஞ்சநேய சுவாமி மனோஜயம் செய்ததுனால தான் அவ்வளவு சக்தி பெற்றிருந்து அத்தனை சத்காரியங்களை செய்கிறார். மனதின் சக்திங்கிறது அபரிமிதமானது. இந்த பிரபஞ்சம் முழுவதையும் பராசக்தியின் ஒரு மனம்தான் சிருஷ்டி பண்ணி இருக்கிறது. இந்த சிருஷ்டியில் இருக்கிற ஒரு சிறிய எறும்பின் சிறிய மனமோ இந்த பிரபஞ்சம் முழுவதும் பாய்ந்தோடுகிறது. அஹிம்சையை அனுசரித்தேன், மனம் வசப்பட்டது அப்படின்னு எத்தனையோ மகான்களும் யோகிகளும் சொல்லியிருக்காங்க. அஹிம்சையினால் கோபம் போய் மனசானது அன்புல தெளிந்து விடுறதுனால அப்புறம் அதை வசப்படுத்துவது சுலபமாகி விடுகிறது. அஹிம்சையின் முக்கிய பிரயோஜனம் சித்தம் அடக்குவதே. ஆனால் அஹிம்சையை நம்ம அபியசிப்பதால் நாம் உத்தேசிக்காமலே வேறொரு பலனும் ஏற்படும். இதற்கு அவாந்தர பிரயோஜனம் அப்படின்னு பேர். நீங்கள் எல்லோரும் இந்த மடத்துக்கு பூஜையை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கிறீர்கள். அதுதான் உங்களுக்கு உத்தேசம். அதோடு கூட மேளம் கேட்டீர்கள். ரொம்ப நாளாக பார்க்காத பலரை இங்கு பார்த்தீங்க, அவங்களோட பேசினீங்க, உபன்யாசத்தை கேட்கிறீங்க. இதெல்லாம் உத்தேசிக்காமலேயே கிடைக்கும் அவாந்தர பிரயோஜனம் அப்படின்னு பேர். இவ்வாறே ஒருத்தன் மனம், வாக்கு, காயம் ஆகிய திரிகரணங்களாலும் அஹிம்சையை பூரணமாக சாதித்து விட்டால் அவனுக்கு சங்கற்பம் இன்றியே, அதாவது அவாந்தர பிரயோஜனமாக அவனுடைய சன்னிதானத்துக்கு வருகிற எல்லா பிராணிகளும் தாமாகவே தங்கள் பகைகளை எல்லாம் மறந்து அஹிம்சா மயமாகிவிடும். அஹிம்சையை பூரணமாக அனுஷ்டித்தவன் இருக்கிற இடத்துல குரூரமானவர் மனத்திலும் சாந்தம் ஏற்கும். எனவே தான் நம்ம அன்போடு இருப்பது இவனுடைய சங்கற்பமானாலும் மற்றவர்களையும் அன்பாக ஆக்கும் அவாந்தர பிரயோஜனமும் கிடைக்கிறது. சந்நியாசி பூரண அஹிம்சையை அனுஷ்டிக்க வேண்டும். அவன் இலையை கூட கிள்ளக்கூடாது, தாவரங்களை சமைத்து ஹிம்சிக்கக்கூடாது. அஹிம்சை காரணமாகத்தான் அவனுக்கு அக்னி காரியமே விதிக்கப்படவில்லை. அக்னின்னு ஒன்று இருந்துட்டால் அதில் தவறி போய் ஏதாவது பூச்சி போட்டு விழுந்து சாகக்கூடும். நெருப்பில் விழுந்ததை எடுத்து காப்பாற்றுறது கஷ்டம் இல்லையா? இதனால தான் துறவிக்கு ஹோமம், யாகம் எதுவுமே விதிக்கப்படவில்லை. அவன் அக்னி காரியமே செய்யாததுனால அவனுக்கும் கடைசியில் அக்னியில் தகனம் அப்படிங்கிறது இல்லை. அவனோட சரீரத்தை பூமியில் தான் அடக்கம் பண்ணுறாங்க. சகல பிராணிகளுக்கும் என்னால் பயம் இல்லாமல் போகட்டும் அப்படின்னு சந்நியாசம் வாங்கி கொள்கிற போது அவன் பிரதிஜை செய்கிறான். அதன்படி எந்த பிராணிக்கும் தாவரத்துக்கும் ஹிம்சை இல்லாமல் வாழ வேண்டியது அவனுக்கே பூர்ணமாக விதிக்கப்பட்ட தர்மம். அஹிம்சா பரமோ தர்மக அப்படின்னு ஜைன புத்த மதங்கள் எல்லாமே பூர்ண அஹிம்சையை விதித்தது போல நம் மதம் செய்யவில்லைங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். சந்நியாசிகளுக்கு மட்டும்தான் இது அதி தீவிரமாக விதிக்கப்பட்டிருக்கிறது. மற்றவர்களுக்கு இத்தனை கட்டுப்பாடு இல்லை.
தர்ம யுத்தத்திலும் யஜ்ஞத்திலும் பலிகள் கொடுக்கறதுனால நம்ம தான் அஹிம்சையை விலக்கி இருக்கிறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். லோகக்ஷேமத்துக்காகவே சில தேவ சக்திகளை திருப்திப்படுத்துறதுக்காக யாகத்தில் பசு பலி தரப்படுகிறது. யஜ்ஞத்தில் பலியாகிற பிராணி இதனால் தானாக சம்பாதித்து கொள்ள முடியாத பரம உத்தமமான கதியை அடைகிறது அப்படிங்கிறது நம் நம்பிக்கை. அது அந்த பிராணிக்கும் ஸ்ரேயஸ், அது செய்த தியாகத்தினால லோகத்துக்கும் நல்லது அப்படின்னு ஆகிறது. இப்படியே யுத்தத்தில் தேசத்துக்கு தியாகமாக சேனா வீரர்கள் பலியாகிறாங்க. வெறுமே தின்று தின்று தன்னையே போஷித்து கொண்டு உயிர் வாழ்கிறத விட பரநலனுக்காக பிராணத்தியாகம் செய்வது சிரேஷ்டமானது அப்படிங்கிறதுனால இப்படி அஹிம்சைக்கு விலக்கு வைத்திருக்கிறார்கள்ங்கிறத புரிஞ்சுக்கணும். தென்னாடுடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.